ஆண்டவர் ரசமா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே காலை வணக்கம். இன்றைய தேவனுடைய வார்த்தை ஆதியாகமத்துக்கு எழுதின புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவன் ஈசாக்கு ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். தேவனுடைய பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் ஈசாக்கோடு இருந்தார், அவன் வர வர விருத்தி அடைந்தான், மகா பெரியவனானான். இந்த காலவேளையில ஆண்டவர் சொல்லுறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை விருத்தி அடைய பண்ணுவேன், நான் உன்னை பெருக பண்ணுவேன், உன்னை உயர்ந்த நபராய் கொண்டு வருவேன், இந்த பூமியிலே உன்னை உயர்ந்த ஸ்தானங்களிலே எழும்பி இருக்கும்படி நான் பண்ணுவேன். இந்த பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் கர்த்தர் சொல்றார், நான் உன்னை மேன்மையாக வைப்பேன். வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் ஈசாக்கோடு இருந்தார், ஆகவே அவன் வர வர விருத்தி அடைந்தான் என்று வேதம் சொல்லுவது. தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கை விருத்தி அடையலையே, என் குடும்பம் விருத்தி அடையலையே, என் பிசினஸ் விருத்தி அடையலையே, என்னுடைய பிள்ளைகள் விருத்தி அடைஞ்ச வாழ்க்கை இல்லையேன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்காயா? பழைவனம் போல இருக்கனே, வனாந்திரம் போல இருக்கிறேன் என்று சொல்லி சோர்ந்து போய் இந்த கால வேளையில உட்கார்ந்துருக்காயா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்று முதல் நீ விருத்தி அடைவாய், நீ செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். உன் தொழில் வளர்ந்து பெருக போகிறது, உன் குடும்பம் வளர்ந்து பெருக போகிறது, உன் பொருளாதாரம் வளர்ந்து பெருக போகிறது, உன் குடும்பம் சமாதானத்தினாலே நிரம்ப போகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை வர வர விருத்தி அடைய பண்ணி உன்னை மகா பலத்தவனாய் மாற்றுவேன். ஈசாக்கு தன்னுடைய வாழ்க்கையில கஷ்டமான சூழ்நிலையில அவன் இருக்கும் பொழுது அவன் 3 முறை துரத்தப்பட்டான். ஏசேக்கு சித்தனா என்று சொல்லி பல இடங்களுக்கு அவன் விரட்டி அடிக்கப்பட்டான். அவன் வாழ்க்கையில வெற்றியை வளர்ச்சியை பார்ப்பதற்கு ரொம்ப சவாலை அவன் சந்திக்க வேண்டியிருந்துச்சு. ஆனால் ஒவ்வொரு முறையும் அவன் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ஆண்டவரே என்று சொல்லி வழிநடத்தலை கேட்டு செஞ்சான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். வசனம் சொல்லுவது, ஈசாக்கு பஞ்ச காலத்திலே விதை விதைத்தான், 100 மடங்கு கர்த்தர் அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து அவனை விருத்தி அடைய பண்ணார். உன் வளர்ச்சியை பார்த்து, உன்னுடைய பெருக்கத்தை பார்த்து, உன் குடும்பத்தினுடைய சமாதானத்தை பார்த்து அநேகர் உண்மையில பொறாம கொள்றாங்களா, உன்னை விரட்டி அடிக்க முயற்சி பண்றாங்களா, பல தீமைகளை செய்ய பார்க்குறாங்களா? பயப்படாத, ஈசாக்கின் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். நீ அவரை நோக்கி ஜெபம் பண்ணு, அவர் உனக்கு உதவி செய்வார், உன்னை வழி நடத்துவார், அவர் உனக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை தருவார். கர்த்தருடைய வார்த்தை இந்த காலவேளையில ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை தருவேன், உங்களை விருத்தி அடைய பண்ணுவேன், நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்க பிசினஸும் விருத்தி அடைவீர்கள். God bless you.